ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி ஃபேமிலி சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மஷ்ரூம் சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனோடனே வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினோடனே 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். காளான் ஒரு பாக்கெட் அளவுக்கு காளான் நான் சேர்த்துருக்கேன். காளான் சேர்த்த உடனே மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பாக்கெட் காளானுக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வச்சுட்டு நல்லா கொதிக்கட்டும். காளான் நல்லா வெந்து வரணும். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. காளான் வெந்ததுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு அரை டம்ளர் தண்ணியில் கலந்து சேர்த்துக்கோங்க. மல்லி கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஊற்றின கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா வெந்து வரட்டும். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சூப்பு உண்மையாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம கடையில் குடிக்கிற மாதிரியே நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். காளான்லாம் நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட காளான் ரெடி. காளானை சூப்பு சர்வ் பண்ணும்போது கார்ன்ஃப்ளெக்ஸ் கொஞ்சமாக பொரித்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம எந்த கப்பில் சாப்பிட போகிறோமோ அந்த கப்பில் காளான் எடுத்துக்கிட்டு மேலே கொஞ்சமாக கார்ன்ஃப்ளெக்ஸு பெப்பர் உங்களுக்கு நல்லா ஸ்பைஸியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெப்பர் தூளும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மஷ்ரூம் சூப் ரெடி. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் அனுப்புங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனல்ஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.